இதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன கேட்பா அப்படின்னா, என்ன மாதிரியே வேர்ல்டுல எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்ன அப்படின்னு கேட்டதுக்கு 11 இல்ல 12, இப்பதான் நாங்க ரீசெண்டா இன்னொரு ஆள் ஒருத்தர் ஒரு நாட்டுல இருக்காரு, அவரை கண்டுபிடிச்சு அவரும் உன்ன மாதிரி தான் நார்மலா இருக்காரு அப்படின்னு சொல்லுவா. சோ இதுல எத்தனை பேர் இங்கிலீஷ் பேசுவாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, ஒரு 5 பேர் பேசுவாங்க, இல்ல சில பேருக்கு செகண்ட் லாங்குவேஜ், சில பேருக்கு தேர்ட் லாங்குவேஜ், ஆனா அவங்களுக்கு இங்கிலீஷ் புரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அந்த ஹீரோயின் என்ன சொல்லுவா அப்படின்னா, நாங்க 5 பேரையும் நான் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. அது இங்கிலீஷ் பேச முடியாது, நீ கவலைப்படாத, எங்கிட்ட டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவா. அந்த ஹீரோயின் என்ன சொல்லுவா அப்படின்னா, எனக்கு டிரான்ஸ்லேட்டர்லாம் வேணாம், எனக்கு இங்கிலீஷ் பேச தெரிஞ்ச அந்த 5 பேரை நாளைக்கு நான் மீட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவா. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, மைண்ட் மூலியமா கம்யூனிகேட் பண்ணி அந்த 5 பேர்கிட்டயுமே இவங்க ஆட்களை வச்சு அவங்க ஓகேன்னு சொல்றாங்களா இல்லையா அப்படின்னு கேட்டு அந்த 5 பேருமே ஓகேன்னு சொல்றாங்க, நாளைக்கு மீட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோயின் ரிப்ளை பண்ணுவா. இதுக்கப்புறம் அவங்க ஃபிளைட் ஏறி ஒரு பர்டிகுலர் பிளேஸுக்கு போவாங்க, அவங்க 5 பேரையும் மீட் பண்றதுக்காக. ஃபிளைட் எதுவுமே இந்த பொண்ணு தான் ஆப்ரேட் பண்ணுவா. அதாவது இவங்க எல்லாமே மைண்ட்ல கனெக்டடா இருப்பாங்க. சோ இவங்களுக்கு எல்லா ஒர்க்குமே தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் போயிட்டு அந்த ஹீரோயின் போயிட்டு என்ன கேட்பா அப்படின்னா, உனக்கு ஏதாவது வேணுமா, உனக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணி தரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவ என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா. இப்போ ஃபிளைட் ஓட்டுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவா. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த ஹீரோயின் திருப்பி வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, உங்களை நீங்க தான் பாதுகாக்கணும், உங்களை வந்து எங்களால மைண்ட் ரீட் பண்ண முடியாது, சோ உங்களுக்குள்ள நீங்களே பாதுகாத்துக்கணும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவா. இதுக்கப்புறம் ஏர்போர்ட்ல போயிட்டு அந்த 5 பேரையும் மீட் பண்ணுவா. அந்த 5 பேரோட ஃபேமிலி மெம்பர்ஸும் இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாட்டுல இருந்து வந்திருப்பாங்க. ஒரு ஃபேமிலி மட்டும் இந்தியன் ஃபேமிலி இருக்கும் அதுல. இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையா மீட் பண்ணி கிரீட் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்பா, 5 பேர்னு சொன்னா 4 பேர் தான் வந்திருக்காங்க, இன்னொரு ஆள் எங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் அந்த பொண்ணு என்ன சொல்லுவா அப்படின்னா, இல்ல அவர் வந்து ஃபர்ஸ்ட் வரேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் ஃபிளைட் இருந்தா தான் வருவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லுவா. சரி இவங்க 4 பேருமே அது என்ன ஃபிளைட் அப்படின்னு பார்த்தா வெளில போய் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் போய் பார்த்தா அவன் என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா, எனக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட் யூஸ் பண்ற ஃபிளைட் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபிளைட்டை வாங்கி வந்திருப்பான். ஆக்சுவலா இந்த உலகத்துல இப்ப எல்லாரும் இப்படி மாறினதுனால இந்த மாதிரி நார்மலா இருக்கிறவங்க என்ன கேட்டாலுமே இந்த அஃபெக்ட் ஆனவங்க பண்ணி கொடுப்பாங்க. இதான் சாக்குன்னு சொல்லிட்டு நம்மளால யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவோட பிரசிடென்ட்டோட ஃபிளைட்டை கேட்பான் இங்க டிராவல் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த ஹீரோயின் என்ன சொல்லுவானா, இவர் கேட்ட ஃபிளைட் ஏற்பாடு பண்ணி தரதுனால தான் லேட் ஆயிடுச்சு, இல்லைன்னா அவர் சீக்கிரம் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிடுவா. இதுக்கப்புறம் அந்த ஃபிளைட்டுக்குள்ள எல்லாரும் போவாங்க. இதுக்கப்புறம் அந்த அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபிளைட்ல வந்தவன் அவன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அவன் பாக்குறதுக்கே ரொம்ப ஜாலியா இருப்பான். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவங்க வந்து இவன் என்ன கேட்டாலும் பண்ணி தருவாங்க. அந்த அட்வான்டேஜ் வந்து ரொம்ப டூ மச்சா யூஸ் பண்ணிப்பான். ரொம்ப ஜாலியா இருப்பான். அவன் என்டர்டைன்மெண்ட்காக நிறைய கேர்ள்ஸ் கேட்டிருப்பான். அவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்ணாலும் என்ன சொன்னாலும் அவங்க அவனுக்கு பண்ணி தருவாங்க. அந்த அட்வான்டேஜ் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிப்பான். ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்னா, இந்த தெளிவா இருக்கிற ஆட்களை வச்சு ஒரு மீட்டிங் போட்டு இவங்களை எப்படி மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மீட்டிங் செட்டப் பண்ணுவா. இவன் உட்காந்து நடுவில் காமெடி பண்ணிட்டு இருப்பான். அந்த சூட்கேஸ்ல என்ன இருக்குன்னு தெரியுமா, இதுல இருந்து நான் ஒரு பட்டன் அழுத்தினா போதும், இந்த உலகமே ஒரு ஃபுட்பால் மாதிரி வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவான். இல்ல நான் சும்மா விளையாட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருப்பான். அந்த ஹீரோயினுக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் இந்த ஹீரோயின் சடனா என்ன சொல்லுவா அப்படின்னா, நாங்க 5 பேர் தனியா ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நீங்க யாருமே அதை கேட்க கூடாது, தயவு செஞ்சு கொஞ்சம் வெளியில இருக்க முடியுமா அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளில போக சொல்லிடுவா. எல்லாருமே வெளியில போக ஆரம்பிச்சுவாங்க. இதுக்கப்புறம் இந்த இன்சார்ஜா இருக்கிறவட்ட இந்த ஹீரோயின் என்ன கேட்பா அப்படின்னா, இந்த பிளேன்ல வந்து ஏதாவது ரெக்கார்டிங் சிஸ்டம் இருக்கா, ஒரு மைக்ரோஃபோனோ இல்ல மீட்டிங் ஆட்டோமேட்டிக்கா